2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி தகுதி வாய்ந்த இல்லத்தரசி சொல்லி 1 கோடின்னு சொல்றீங்களே? என் புருஷனுக்கு வேலை பார்த்தா அந்த எரும மாட்டு பையன் என் வீட்டுக்கே வர்றதில்ல, அவன் குடிச்சிட்டு படுத்துறான், அவன் காசே தரதில்ல, நான் என்ன செய்வேன்? நீங்க சொன்னதை நம்பித்தானே ஓட்டு போட்டு நின்று செருப்ப கரட்டி அடிக்கிறது மாதிரி மக்கள் ஸ்டாலினை கேள்விக்கிறாங்க. தூத்துக்குடிக்கு போனா கனிமொழியை விரட்டுறாங்க, தென்சென்னைக்கு போனா தமிழிசையை விரட்டுறாங்க, டிஆர் பாலுவுக்கு அங்க பிரச்சனை. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்க திமுகவுடைய வேட்பாளர்களை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா, மக்களை கேள்வி கேட்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்கு தான் சேரும். அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் சேரும். சாயிரண்ட போட்டு கொளுத்தி விட்டதுல இப்ப 10 எரியுது, வேலை பூரா முளைக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இளைஞர்களும் இளம் பெண்கள் தான் நாம் தமிழ்ச்சி ஓட்டு போடுவாங்க. இல்லை, எங்க அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க, நான் வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல, வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல, என் தம்பி தங்கிக்கு பேசினா அது ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிட்டாங்க. என்னங்க இவர் வயதான எங்களுக்கு பேச மாட்டேன்னு சொல்லுதாருங்க, சின்ன பிள்ளைக்கு பிறப்பு நாங்க என்ன போட்டு கருப்பட்டியா, நாங்க எங்களுக்கும் பேச சொல்லுங்கன்னு